என்னையும் என்னுடைய நாகமணியும் காப்பாற்றக்கூடிய பஞ்சலோக பெட்டி இது. இல்ல ருத்ரா, உங்க அண்ணன் கிட்ட வேற எந்த மந்திர சக்தியும் விளையாடல. அது மட்டும் இல்ல, சக்தி கொடுக்கிற வேற எந்த பொருளும் அவங்கிட்ட இல்ல. உங்க அண்ணன் மேல உனக்கு தேவையில்லாத சந்தேகம் வந்திருக்கு. நிச்சயமா இல்ல பாபா, நான் தேவையில்லாம சந்தேகப்படல. கொஞ்ச நாளாவே அவன் நடந்துக்கிற விதம் தான் என்ன சந்தேகப்பட வைக்குது. இத்தனை வருஷமா கிடைக்காத டெண்டர் இப்ப கிடைச்சிருக்குன்னா அது நிச்சயமா ஆண்டவனோட அனுகிரகமா தான் இருக்கணும். அதை விடு. எனக்கு என்னமோ இது ஆண்டவனோட லீலை மாதிரி தெரியல பாபா. நான் நினைக்கிற மாதிரி நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவன்கிட்ட இருக்க. அதை என் அண்ணன் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கான். நான் அதை என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அந்த சக்தி என்னன்னு கண்டு பிடிச்சே தீருவேன். விட மாட்டேன் பாபா, விடவே மாட்டேன். சரோஜா, டிஃபன் ரெடியா? ரெடியா இருக்கு, வாங்க வாங்க. அமிர்தா எங்க? ஆளைய காணோம். அமிர்தா இன்னைக்கு ரூம்ல இருந்து வெளியிலயே வரலங்க. நீங்க வாங்க டிஃபன் சாப்பிடுங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். வேணாம் வேணாம் வேணாம், நீ டிஃபன் எடுத்து வை, நானே போய் கூட்டிட்டு வரேன். அமிர்தா, அமிர்தா, என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லை? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன். நீ உண்மையை தானே சொல்ற? மாத்திரை ஏதாவது போட்டுக்கிட்டியா? இல்லைன்னா டாக்டர் வேணா போய் பார்க்கலாமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ தலைவலி குறைஞ்சிருச்சு. அப்படின்னா சரி, சீக்கிரமா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிடுவா. எல்லாரும் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வரியா? எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. என்னால எழுத உட்கார கூட முடியல. சித்தி, எனக்கு என்ன ஆச்சு சித்தி?
எனக்கு என்ன ஆச்சு? அமிர்தா, நடக்க கூடாதது நடந்துருச்சு. உன்னை மொத்தமா அழிக்கணுங்கிறதுக்காக அந்த கெட்ட மந்திரவாதி ஏதோ தீய வேலையை செஞ்சிருக்க. அவனோட இந்த மாயாஜால சக்தியாலதான் நீ இப்படி அவஸ்தைப்படுற. நீ நாக உருவத்துக்கு மாறுறத அவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன? அப்ப நான் நாக உருவத்துக்கு மாற முடியாது? அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் சின்னம்மா. எப்படியாவது நாக உருவத்துக்கு நான் மாறி ஆகணும். அப்படி மாறலன்னா நாகமணி என்னால தேட முடியாது. எங்க அம்மாவை என்னால காப்பாற்ற முடியாது. ஏதாவது வழி இருக்கான்னு நான் பாக்குறேன். ஆனா அந்த மந்திரவாதி பயன்படுத்தின மாயாஜாலம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அமிர்தா. பாபா, அந்த நாகராணி இன்னைக்கு செத்துருவான்னு சொன்னீங்களே, அவ செத்துட்டாளா இல்லையான்னு கண்டுபிடிங்க பாபா. ருத்ரா, கவலைப்படாத. அவ உயிரோட இருக்க முடியாது. மரணம் நிச்சயம் தழுவும். நான் உபயோகப்படுத்திருக்கிற மந்திர சக்தி அவளை மரணப்பாதையை நோக்கி இட்டு செல்லும். மரணத்திலிருந்து அவளால தப்பவே முடியாது. அந்த நாகராணியுடைய மரணத்துக்காக நீ 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச காலம்தான். 12 மணி நேரத்துக்கு பிறகு அவளோட மரணம் நிச்சயம் சம்பவிக்க போகுது. அவளுடைய மரணம் நமக்கு முக்கியம் இல்ல ருத்ரா. எல்லாத்த விட முக்கியமானது நம்மளை தேடி அவ வரணும். அவ உயிர் பிழைக்கணும்னா என்னால மட்டும்தான் முடியும். அவ தெரிஞ்சுக்கணும். அவ மூலமாதான் நாகமணி பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பொறுமையாய் இருக்கிறது அவசியம். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது பாபா. நான் இத்தனை வருஷமா காத்திருந்தது பெரிய விஷயம். 10 வருஷமா அந்த நாகராணி எந்த உருவத்துல வந்து என்ன கொன்னுடுவாளோன்னு நீங்க கொடுத்த தாயத்தை என் கழுத்துல கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எப்படி என்னால வாழ முடியாது பாபா. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு ருத்ரா. அப்பதான் நாகமணியை கண்டுபிடிக்க முடியும். அத நம்ம வசப்படுத்திக்கிற. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம். சரிங்க பாபா, காத்திருக்கேன். உங்க வார்த்தைக்காக காத்திருக்கேன். இன்னும் 12 மணி நேரம் தானே காத்திருக்கேன். இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தவனுக்கு இந்த கொஞ்ச நேரம் பெரிய விஷயம் இல்ல பாபா. அந்த நாகராணி தோத்து உங்க காலுக்கடியில சரணடைஞ்சு விழுந்துட்டாங்கிற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா வாழ ஆரம்பிப்பேன். ஆமா பாபா, நான் நிம்மதியா வாழ ஆரம்பிப்பேன். சித்தி, நான் பழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னால மூச்சு விட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அமிர்தா, இதெல்லாம் அந்த மந்திரவாதியோட சூழ்ச்சி. அவனோட மாய கோட்டை நீ தாண்டி வந்திருக்க. அவனோட மந்திர சக்தி உன்னை கட்டுப்படுத்துது. அதனாலதான் உன்னால நாக உருவத்துக்கு மாற முடியல. ஆனா அமிர்தா, ஒரு நாளைக்கு 2 தடவை நீ நாக உருவத்துக்கு மாறலன்னா நீ செத்துருவ. அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது சின்னம்மா? நான் நாக உருவத்துக்கு மாறியே ஆகணும். நான் உயிரோட இருந்தாகணும். எங்க அப்பாவை கொண்ட அத்தனை பேரையும் நான் கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும். எங்க அம்மாவுக்கு நான் எப்படியாவது உயிர் கொடுத்தே தீரணும். சொல்லுங்க சித்தே, அந்த மந்திரவாதியோட படையில இருந்து நான் எப்படி விடுபடணும்? உதவி பண்ணுங்க. பரிகாரத்தை சொல்லுங்க. பரிகாரம் இருக்கு. அதுக்கு நாகலோகத்துல இருக்கிற நாக வேற கொண்டு வரணும். அத கொண்டு வந்து உன் உடம்புல அத படம் வச்சா மட்டும்தான் உன்னால பிழைக்க முடியும். இதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு அமிர்தா. அந்த நாக வேறு சித்தர்கள் கிட்ட கிடைக்கும்.
ஆனா அவங்கள யார் இப்போ தேடி போவாங்க? உனக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அந்த நாக வேறு அந்த மந்திரவாதி பைரவன் கிட்டயும் இருக்கு. என்ன? அந்த மந்திரவாதி கிட்டயுமா இருக்கு? அப்படின்னா நான் இப்பவே போறேன். நீ அங்க போனா அவனுக்கு கைதி ஆயிடுவ அமிர்தா. வேண்டாம். உன்னை அடைச்சு வச்சு கைதியாக்கி நாகமணிய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கான். சித்தி, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அந்த நாக வேறு வேணும். நாகமணியை காப்பாத்துறதுக்காகவும் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுக்கறதுக்காகவும் நான் உயிரோட இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஆண்டவன் நம்ம பக்கம் தான் இருக்க அமிர்தா. அவன் தான் நமக்கு ஒரு நல்ல வழியா காட்டணும். கடவுளே, ஏன் இப்படி அமிர்தாவுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்க? இந்த கஷ்டத்துல இருந்து அவளை நீதான் காப்பாத்தணும். தினம் 2 தடவை மனித உருவத்துல இருந்து நாக உருவத்துக்கு மாற முடியாம அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. நம சிவாய. அவ இறந்துட்டா எதிரிங்களோட கை ஓங்க ஆரம்பிச்சிடும். அநியாயத்தை சாகடிச்சு நியாயத்தை காப்பாத்து மகாதேவா, நியாயத்தை காப்பாத்து. அவளை காப்பாத்து. நீயே அவளை கை விட்டுட்டேன்னா அப்புறம் அவளுக்கு யாரு கதி? எந்த உருவத்திலேயாவது சரி, நீ வரணும். நீ வந்து அவளை காப்பாத்தணும். ஏன் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்திருக்க? எதுக்கு? நான் இங்க உன்னை வேண்டது உன் காதுல விழவே இல்லையா? என்னோட பிரார்த்தனைய காதை கொடுத்து கேளு. கண்ணு தொற. இறங்கி வா பரமேஸ்வரா, இறங்கி வா. இறங்கி வா பரமேஸ்வரா. ஏ மல்லி, எப்படியே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆனா அமிர்தாவை நம்ம எங்கன்னு போய் தேடுறது? நானும் ரொம்ப நேரமா அதே தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த யோசனையும் வர மாட்டேங்குதே. அண்ணா அண்ணா, அங்க பாருங்களேன், யாரோ ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அக்காவை பத்தி அவர்கிட்ட ஜோசியம் கேட்கலாமா? சரி மல்லி, வா. சாமியாரே, உங்களை பார்த்தா ஒரு பெரிய சித்தர், ஒரு பெரிய ஞானின்னு எனக்கு தோணுது. நான் இந்த இடத்துக்கு அமிர்தான்னு ஒரு பொண்ணை தேடிதான் வந்திருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? சாமி சாமி, எங்க அமிர்தா அக்கா இந்த ஊர்ல தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அவங்கள பார்க்க வந்திருக்கோம். எங்க அக்கா இந்த ஊர்ல யார் வீட்ல இருக்காங்கன்னு சொல்றீங்களா? மல்லி, இந்த சாமியார் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது?
அமிர்தாவை எப்படி தேடுறது? ஏய் மல்லி, இந்த துணி மூட்டையை தூக்கும் போது மனசு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அப்பனா அண்ணா அதுல என்ன இருக்குன்னு திறந்து பாருங்க. சரி. சாமியார் போட்டுக்கிற துணி இருக்கு. அவ்வளவுதானா? நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். மல்லி, நீ எப்பவும் திங்கறத பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? நான் அமிர்தாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு கவலையோட இருக்கேன். மல்லி, ஒரு ஐடியா. என்னது? சொல்றேன் இரு. சாமியாரே, நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த மூட்டையை சீக்கிரமா திரும்பி கொண்டு வந்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு மேல கோவப்படுறீங்க ப்ளீஸ். ஹிமலி, பாப்பலாம். எப்படி இருக்கு என்னோட கெட்டப்? சூப்பர். போலாமா? தானம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. குருஜி, குருஜி, அங்க இருந்த துணி மூட்டையை காணோம். யாரோ திருடிட்டு போயிட்டாங்க குருஜி. என்ன குருஜி இது? துணி மூட்டை காணாம போயிருச்சேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது நித்யானந்தா? இந்த உலகத்துல என்னோடதுன்னு என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. எல்லாம் அந்த சிவனோட ஆணப்படிதான் நடக்குது. அது அப்படி இல்ல குருஜி. நீங்க ராத்திரி பகல் மழை வெயில் குளிர் இப்படி எதுவும் பார்க்காம ஒத்த கால்ல நின்னு தவம் பண்ணி வாங்குற நாகவேர் அந்த மூட்டையில இருக்கு. இப்ப அது திருடங்க கையில கிடைச்சிருச்சு. அது ஏதோ தேவையில்லாத வேர்னு அவங்க அதை தூக்கி போட்டுட்டா அதோட சக்தி, நீங்க பட்ட சிரமம் எல்லாமே வீணா போயிடுமே குருஜி. நீ கவலைப்படாத நித்யானந்தா. அந்த நாகவேரை எனக்கு அருள் புரிஞ்சது அந்த ஈஸ்வரன். இப்ப அதை எங்கிட்டேந்து பிரிச்சிருக்கிறதும் அந்த பரமேஸ்வரன். அது எந்த இடத்துக்கு போய் யாரு கைக்கு போய் சேரணும்னு இருக்கோ அங்க போய் சேர்ந்துடும். அது மூலமா யாருக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு அது நல்லது நடக்கும். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல குருஜி. அது யாருக்கு போய் சேருங்கிறீங்க? அதனால யாருக்கு நல்லது நடக்கும்? எல்லாம் அந்த ஈஸ்வரனோட. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా